வந்து இந்த மண் சரிவுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து நட போகிறோம். அது நட்டோம்னா அந்த மண் அரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து வேர் வந்து அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும். பக்கத்தில் கட்டையும் வரும், பக்கக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அது பேர் பக்கக்கட்டைன்னா எதுவும் தெரியாமல் முடிச்சுருக்காங்க. இதுதான் பக்கக்கட்டை. வில்லேஜ் ஆத்மிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாட்டி இதுதான் பக்கக்கட்டை. அதை நடுறனால வந்து அந்த மண் அரிப்பை வந்து தடுக்கும். உடனே வந்து வளர்ந்துடும். ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாகவே ஆயிரும். அந்த குருத்துலாம் வந்து பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து காட்டுறேன். நீ இங்கிலீஷ் கொண்டு போயிடலாம். தோண்டுவாப்ல நீ வாங்கி நோட்டுற. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வேறு வேறாக இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஹைட்டை கம்மியாக வெட்டணும். அருவாளை வச்சு செதுக்கணும்னா வந்து புறம் போயிடும். அருவா நண்பா. இப்போ வந்து அருவாளை வச்சு இதை வந்து இப்படி இந்த வேரெலாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி சுத்தியில வெட்டிட்டோம்னா இப்படித்தான் வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த காலத்துக்கு சொத்து வாங்கிடலாம். 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கி போலாம்டா. 30 லட்சம் ரூபாயா? அவ்வளோதான் நண்பா. இப்படிதான் வேற வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொண்டு நடணும். அந்த வேரோட நட்டோம்னா அது வந்து உருப்படியா வராது. பக்கத்தில் இருக்கிற இடத்துக்களை வாங்குவோம். நம்ம தண்ணி போர் போட தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. இல்லைன்னா கரண்ட்டுக்கு காசு அப்புறம் இது கட்டிடுது. ஃப்ரீ கரண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, வந்து அந்த கேணிக்கிற தண்ணியை கூட நெப்பி விட்டு நல்லா இருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோ வரைக்கும் வைக்க முடியாது. அங்கே போய் இது வந்து சின்ன கத்திரிச்சு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேரில் வந்து கத்திரிக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம கத்திரிச்சலாம். இப்படித்தான் அருவா எவ்வளோ பதம்னு நினச்சிடாதீங்க. குச்சரி அவ்வளோதான். இதை இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து வேற வெட்டணும். இங்கே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்க கட்டாங்க வெட்டினோம் பார்த்தீங்களா. அதை வந்து எங்கே போகிறதுக்குன்னா இங்கே தான் இந்த கங்கில் போட்டோம்னா அது வந்து ஓடைனா சின்னது, ஆற்றுன்றது பெருசு, ஓடன்றது சின்னதாக இருக்கும். இங்கிட்டு காட்டுறா. இது வந்து ஆற்று வந்து பெருசாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது வந்து ஓடைனா சின்ன சின்ன. இப்போ நம்ம காட்டுக்குள்ள விழுகிற தண்ணி ஓடுறது ஓடி வர்றதுனால ஓடை. அது மொத்தமாக தண்ணி சேர்ந்து ஓடி வரும். அதுக்கு பேர் தான் ஓடைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் காட்டுறா தம்பி, இதெல்லாம் தண்ணி போகும். இப்போ வந்து என்னன்னா இந்த ஓரத்தில் வந்து நட்டோம்னா அந்த தண்ணி போகாம அதை வந்து அடிச்சிட்டு போகாது. அதனால இந்த ஓரத்தில் வந்து நட போகிறோம். அங்கே மாப்பிள்ளை வந்து ஆல்ரெடி ரெடியாக குழிய தோன்ற போகிறாப்புல. நம்ம வந்து தோண்ட தான் போகிறோம். சரிங்களா? சாட்டில் இப்போ வந்து குழியை தோன்றதுனால அந்த இடம் வந்து நல்லா ஓட்டையாக இருக்கு. கட்டையை அப்படியே இறக்கிவிட்டு வர முடிஞ்சு. அப்படியே குழியை தோண்டி விட்டு உள்ள மண்ணை தள்ளினோம்னா, முதல் கட்டையை உள்ள தள்ளணும். அதுக்கப்புறம் தான் மண்ணை உள்ள தள்ளணும். தள்ளிவிட்டோம்னா வேலை முடிஞ்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதுதான். அது அங்கே வெட்டிட்டு வந்த பக்க கட்டை தோண்டிட்டு இந்த மாதிரி சீச்சரணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து வேர்லாம் இல்லாமல் வந்து சீச்சிட்டு கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிழங்கு மூலம் தான் வந்து இங்கே வந்து குருத்து வரும். அது தெரியும். நம்ம வந்து வேரோட வச்சோம்னா அது வந்து பிழைக்காது. சரி, இறக்கி செத்து போகும். அதனால தான் வந்து வேரை வெட்டிட்டு அதுக்கப்புறம் சீச்சிட்டு வச்சோம்னாக்க இது இந்த இது பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா இந்த கட்டை வழி தான் வந்து இதில் வந்து இந்த சின்ன சின்ன வேர் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்ற வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது, குருத்து வந்து வெளியே வரும். இப்போ இந்த குழியை வந்து தோண்டியாச்சு, போட்டுடலாம் வாங்க.
கேட்டுப்பிட்டியா? அதே மாதிரி நான் ஒரு வாரமா கட்டாதிக்கோ. இந்த சல்லிலலாம் அந்த ஒன்சூரில் போகிறதுலாம் எறா பூரா எடுத்து தாண்டா இருக்கடா பூரா. நான் அப்பா பண்ணுறேன். ஏய் இங்கே தான் கட்டுறீங்களா ஏடா மாப்பிள ஒண்ணு பண்ணா நீ போ கட்டை எப்படி மண்ணு போட்டா பயம் வரணும் கல்யாணம் முடிச்சுக்க கல்யாணம் குழந்தை அங்கேதான் குமார். குமார், இந்த குட்டுக்காட்டில் பொண்ணு கொடுக்குறதுக்கு கல்யாணம் குளத்தை தவிர வேறு எந்த ஊரும் கிடையாது. மதுரைக்காரனா இருந்தால் ஓடி போயிடா. நண்பா, எங்கள் ஊரை பார்த்துட்டு பொண்ணு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கொடுப்பீங்களா? இந்த ஒஞ்சூர் மலையில் கொடுப்பீங்களா நீங்கள்? சரி கொந்தளிக்காத விடு. பொண்ணே கொடுக்க மாட்டாங்க நண்பா, ரொம்ப சிரமமாக இருக்குது. தோண்டிட்டு இருக்காப்ல. தோண்டியா? எப்படி அப்படி தோணுன? தோண்டி விடு போட்டலாம் கட்டி எடுத்து வரிசையில். அந்த குண்டாலத்தை கொண்டாட. ஏடா ஏய், இங்க ரொம்ப கேப் இருக்கு மாப்ள. இந்த குளிக்க போடு. இந்த இடத்துல போட்டாங்க உனக்கு. பாரா தம்பி, போடு. அந்த குளிக்கிற போட்டு அமைச்சு. இந்த ஓடுறா குமார். காலில் ஊற்றிருக்கோம் நாங்கள். இப்போ எடுத்துட்டேன் வரேன். இப்போ தான் நேற்றே வச்சேன் வாழை தார் போட்டுருச்சு இன்னைக்கு. அப்படின்னு நேற்றே வாழை வச்சேன், இன்னைக்கு தார் போட்டுருச்சு. கொஞ்சம் மேலே கொத்தி விட்றா, தண்ணி நிற்கிற மாதிரி. தண்ணி நின்றுக்கும்ல.
சரி விடு விடு கிடக்கட்டு விடு. ஈரமாக தானே இருக்கு ஏன் போதும். மத்திருக்கு விடு. விட விட ஒன்றும் பண்ணாரவா. போ 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 அடுத்து போ. மறுநாள் எவ்வளோ கட்டடா இருக்கு முடிஞ்சு வச்சாங்கண்ணே. மாப்பிள்ள அங்கண்ணா அங்கே எத்தனை கட்டவண்ணே? ஆ ஆ மழை வருதுடா. இதெல்லாம் யாரோ ஏழு வச்சுட்டு அவங்க இடத்துல தான். ம் போங்க மாப்பிள்ள இங்கே கொண்டு அந்த கடப்பாறை கம்பி எங்கே இருக்கு? கடப்பாறை கம்பி இன்னும் கொஞ்சம் இடிச்சுடு மாப்பிள்ள. ஏன் இந்த மண்ணை போட்டால் தானே இங்கே மண்ணு இல்லைடா. தண்ணிங்களா மழை வாய்ச்சா நிற்கிற மாதிரி. குனிஞ்ச மேனிக்க குண்டிய தூக்குப்பான்னு சொல்லி குனிஞ்ச மேனிக்க எடுத்து நோறு வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்காது. அவருக்கு பொண்டாட்டியும் வெளியூர் ஓடி வந்துச்சு. ஆளே இல்லப்ப. ஆமா அனாதியா இருக்காரு. அதே இப்படி யாரு ம் நம்மளே தான் இங்கே வச்சிருப்போம். ஆ சரி போம்பா 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 மாறு. சின்ன கடை ரெண்டு கட்டிட்டா அவ்வளோதான். சின்ன கடையில் வைக்கிற மாதிரி வீரியமாக வருமா? வாழை மரம் ஒன்று விட்டாலும் பயங்கரமாக வளர்ந்து வரும். சரிங்களா? அவ்வளோதான் மாப்பிள்ள.